காவியத்தை தொழிலாக கொண்ட இவர் கவிதைகள், சிறுகதைகள், புதினங்கள், சிறுவர் இலக்கியம், மொழிமாற்று கவிதைகள் என பல துறைகளில் ஈடுபட்டு தமிழுக்கு பெரும் தொண்டாற்றி வரும் நடமாடும் கலை காவியம் ஜின்னா ஷரஃபுதீன் அவர்கள். முத்துலகை, பாலையில் வசந்தம், மஹ்ஜபின் காவியம், புனித பூமியிலே காவியம், பனிமலையின் பூபாலம், கருகால பசுமை, ஜின்னாவின் இரு குறுங்காவியங்கள், கடலில் மிதக்கும் மாடி வீடு, அகப்பட்ட கள்வன், பெற்ற மனம், எங்கள் உலகம், பண்டார வன்னியன் காவியம், திருநபி காவியம், திருமறையும் நபி வழியும், வேறறுந்த நாட்கள், சிறுமியும் மந்திரக்கோரும், தீரன் திப்பு சுல்தான் காவியம் போன்ற 20க்கும் அதிகமான நூல்களை தமிழ் இலக்கியத்திற்கு தந்திருக்கும் இலக்கிய கொடை வள்ளலிவர். இதுவரை 7 காவியங்களை படைத்து தமிழுக்கு இத்தனை காவியங்களை யாரும் தந்திருக்கிறார்களா என எண்ண வைத்திருக்கும் நடமாடும் கலை காவியம் ஜின்னா ஷரஃபுதீன் அவர்கள். இதனால் இயற்றப்பட்ட கவிதைகளின் மொத்த எண்ணிக்கை 10,000க்கும் அதிகமாகும் என கணக்கிடப்பட்டுள்ளது. அகில இலங்கை ரீதியாக இவர் பெற்ற பரிசுகளை பட்டியலிட போனால் இந்த பட்டியல்களின் எண்ணிக்கை நீண்டு கொண்டே போகும். என்றாலும் தேசிய ஹிஜ்ரி கவிதை போட்டி, தேசிய மிலாத் விழா கவிதை போட்டி, மலையக கலை இலக்கிய பேரவை நடத்திய மரபு கவிதை போட்டி என்று பல்வேறு இடங்களில் கவிதைகளுக்காக பரிசுகளை பெற்றிருக்கும் இவர் யாழ் இலக்கிய வட்ட பேரவை பரிசுகளை திருநபி காவியத்திற்காக 2008 பண்டாரவன்னியன் காவியத்திற்காக 2005 தேசிய சாகித்ய மண்டல பரிசுகளை 2005 பண்டாரவன்னியன் காவியத்திற்காக பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க சில பரிசுகள். இந்திய சுதந்திர வரலாற்றில் ஆங்கிலேயர்களை வெறுப்போடச் செய்த மாமன்னரை பற்றிய ஒரு இலங்கை புலவரின் காவியம். இவரது தீரன் திப்பு சுல்தான் காவியம் உத்தம பண்புகள் ஓர்மையில் கொண்ட அந்த அதிசய சுல்தானை ஜின்னா ஷரஃபுதீன் அழகு தமிழ் ராஜபாட்டை கூடாக நம்மிடம் அழைத்து வரும் அற்புதமான நூல். இந்த வீர வரலாற்றை பதிவு செய்வதற்காக இலங்கை அரசு இவருக்கு இலங்கையின் மிக உயர்ந்த இலக்கிய விருதை அளித்து கௌரவித்தது. ஜின்னா ஷரஃபுதீன் புலவர் பரம்பரை புலவர், அமர்ந்த இடத்தில் 1000 பாடல்களை எழுதும் ஆற்றல் கொண்டவர். இவரது பேராமுறையிலிருந்து பேராற்று வெள்ளமாய் பெருக்கெடுத்து ஓடும் தமிழதியின் விளையாடுகளில் ஒன்றுதான் இந்த காவியம். வீடியோ ஒரு வரலாறு என்னன்னா, இது எனக்கு தெரியாமலேயே செய்யப்பட்ட ஒன்று. எனக்கு துபாயிலே இருக்கின்ற ஒரு இயக்கம் ஒரு விழா எடுத்தது, பெருவிழா எடுத்தார். அந்த பெருவிழாவுக்காக என்னிடம் இருந்து சில தகவல்கள் வாங்கி இப்படி ஒன்றை செய்து அந்த விழாவிலேயே எனக்கே காட்டினார்கள். அதுதான் இது. இங்கே 10 காவியங்கள், 7 காவியங்கள் இருக்கிறது. பின்னால் இது செய்ததுக்கு பின்னாலும் 3 காவியங்கள் செய்து 10 காவியங்கள் செய்திருக்கிறேன். 10,000 பாடல்கள் உண்டு. என் கவிதைகளின் மொத்த தொகை 12,000. இவ்வளவு செய்திருக்கிறேன். இந்த அளவு உணர்வு இருந்த எனக்கு தமிழ் சங்கத்தை விட்டு வர பிரியமில்லாதது தான் இந்த நாட்டுக்கு வர விரும்பாமல் இருந்தேன். மகன் நல்ல ஒரு காசு வேலைக்கு சொல்றாங்க, கம்பெனி
அந்த மாதிரி ஒன்றை போட்டு அது இருக்குது. ஒரே ஒரு லேசான வழி இவரை இருக்கிறதா இருந்தா இந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லும். வியட்நாமில் ஒரு தமிழ்ச்சங்கம் இருக்குது, வாங்க சொன்னார். எனக்கு ஏதோ கரும்புதுன்னா கூலி வேண்டுமா, சரி என்று வந்துவிட்டேன். இங்கு வந்ததும் பராமதமாக என்னை தமிழ்ச்சங்கம் அழைத்தது. உங்க தீபாவளி விழாவிலே வந்து கொண்டேன், மகிழ்ச்சிகரமாக இருந்து என்னை கௌரவித்தேன். முன்னே சொன்னது போல தமிழ் மொழியின் சிறப்பு என்னவென்றால் பல மதங்கள் தமிழ் மொழியினால் வளர்ந்திருக்கிறது. உதாரணமாக எடுத்துக்கொள்வோம், கிறிஸ்தவ மதம் வளர்ந்திருக்கிறது. அதே நேரத்தில் கிறிஸ்தவ மதம் தமிழை வளர்ந்திருக்கிறது. இஸ்லாம் தமிழால் வளர்ந்திருக்கிறது, இஸ்லாம் தமிழை வளர்ந்திருக்கிறது. இப்படி என்றால் இப்படி சிகராபுராணம் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். சிகராபுராணம் ஒரு தமிழ்காரன், அது இஸ்லாத்தை வளர்த்திருக்கிறது. சிகராபுராணத்தை படைத்ததன் காலமாக தமிழ் வளர்ந்திருக்கிறது. இந்த சிறப்பு எந்த மொழிக்கு இருக்கிறது? நமது தாய்மொழி. அன்பாளர்களே, நாம் எல்லாம் பெருமைப்பட வேண்டும். இந்த மொழிக்கு இல்லாத சிறப்புள்ள ஒரு மொழியில் நமது தாய்மொழியாக நாம் கொண்டிருக்கிறோம் என்றால் அதைவிட வேறு அதன் மக்களாக நாம் பிறந்திருக்கிறோம் என்றால் இதை விட வேறு இருக்க முடியும். பாலாஜியிடம் கேட்டேன், தம்பி நான் என்ன பேச வேண்டும்? பாலாஜி சொன்னார், ஏதாவது ஒரு தலைப்பிலே பேசுகிறது. இங்கே நான் நினைத்தால் எங்களுடைய நாட்டிலே அவ்வப்போது கூட்டங்கள் நடக்கிற போது நிறைய பேசுவோம். கம்பராமாயணத்திலேயோ மகாபாரதத்திலேயோ ஏதோ ஒன்றில் தலைப்பு வைத்து நீண்ட நேரம் பேசுவோம். அரை மணித்தாலும் ஒரு மணித்தாலும் 1.5 மணித்தாலும் என்று பேசலாம். ஆனால் இந்த இடத்திற்கு அது பொறுத்த பாடுபடுவதாக நான் நினைக்கவில்லை. இப்போது கூட நான் நினைத்தால் ராமாயணத்தில் ஒரு பெரிய வரலாற்றை உங்களுக்கு சொல்லி முடித்துவிடுவேன். ஆனால் இப்பொழுது சந்தோஷகரமான நிகழ்ச்சி நடக்கப் கொண்டிருக்கும் பொழுது அது பொருத்தமற்றது என்று நான் நினைக்கிறேன். அதனால் நீண்ட சொற்பொழிவை நான் உங்களுடன் காட்ட வரவில்லை. நான் எனக்கு கிடைத்த கோரிக்கை சந்தோஷத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அன்பானவர்களே, பாருங்கள், நமது மொழியின் சிறப்பு தானே கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், இந்துக்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறீர்கள். கொண்டாடப்படுவது இயேசுநாதன் பிறந்தது. நான் ஏற்கனவே பேசிய தங்களுடைய துணைத்தலைவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், இஸ்லாமிய பெருநாள் கொண்டாடி இருக்கிறீர்கள், கிறிஸ்தவம் எல்லா விதமாக என்றாலும் எல்லாரும் சென்று கொண்டாடுகிறீர்கள். இந்த ஒற்றுமை எந்த மதத்துக்கு, எந்த மொழிக்கு இருக்கிறது? நமது மொழிக்கு மட்டும். இங்கே உங்களுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? எனக்கு வயது எத்தனை இருக்கும் சொல்லுங்க? ஒரு 50. சரி, வச்சுக்கொள்ளுமே. கொஞ்சம் மீசை தலைக்கு கொஞ்சம் கரப்படிச்சுட்டு வந்தா கொஞ்சம் குறைச்சிக்கலாம்னு பார்த்து நீங்க சிரிக்கிற மாதிரி பார்த்து இல்லப்போ உனக்கு அதை விட கூட சொல்ற மாதிரி. சரி, உண்மைதான். எனக்கு குழந்தை 72 வயது. இந்த 72 வயதுக்கு வந்து என் தமிழ்ச்சங்க இந்த விழாவிலே பங்கு பெற்ற போது அன்றும் தீபாவளி விழாவில் இன்று பங்கு வந்த போது எனக்கு 72 வயதுல எனக்கு 27 வயசு. ஏனென்றால் இந்த தலைவர் இருக்கும் அத்தனை பேர் ஆண் பெண்கள் வித்தியாசம் இல்லாமல் நீங்கள் புதுகலிக்கின்ற அழகு, நீங்கள் உற்சாகமாக இருக்கின்ற அழகை பார்க்கும் பொழுது அதுவும் நமது தமிழ் படி கிடைத்தது. தமிழ் இல்லாவிட்டால் நீங்கள் எல்லோரும் ஒன்றுபடுவீர்களா? இல்லை, எல்லோரும் ஒன்றுபட்டிருக்கிறீர்கள், புதுதளமாக கொண்டாடுகிறீர்கள். இந்த மகிழ்ச்சி நமது மொழி நமது தந்து. அன்பா சகோதரர்களே, நீண்ட நேரம் நான் பேசக்கூடாது என்று நினைக்கிறேன். இங்கு இன்று நடந்த நிகழ்வு நான் குடும்ப தமிழ்ச்சங்கம் சொன்னேன். குடும்ப தமிழ்ச்சங்கத்தின் என் துணைத்தலைவராக 25 வருடங்களாக இருக்கிறேன். நான் சீராக சென்ற வருடம் இருந்தான். எங்களுடைய தமிழ்ச்சங்கத்திலே கொண்டாடப்படுவது ஒரு சில விழாக்கள் மட்டும்தான். அதுவும் மதம் சார்ந்த விழாக்கள் மட்டும்தான் நாங்கள் கொண்டாடுகிறோம். நான் சீராக இருந்தாலும் நான் தீபாவளியை கொண்டாடுவதற்கு சமூகத்திற்கு நான் செய்கிறேன். இருந்தாலும் கூட 1-2 தான் ஒரு மதம் சார்ந்ததான். ஆனால் பல மதம் சார்ந்த விழாக்களை நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு செய்கிறீர்கள் என்னும் போது எவ்வளவு கூறி உங்கள் துணைத்தலைவர் பேசினார். ஒரு இடத்தில் சொன்னார், இங்க 2 குடும்பத்தை பற்றி சொன்னார். 2 குடும்பத்தை சொன்னார். யார் என்று ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும், அந்த குடும்பத்தை எனக்கு மறக்க முடியாது என்றால் இங்க வந்தது முதலாவது எனக்கு பெரிய விருந்து வைத்தது அந்த குடும்பம் தான். நைனான் முகமது குடும்பம் பெரிய விருந்து வைத்தார்கள். என் குடும்பத்தை அழைத்து பெரிய விருந்து வைத்தார்கள்.
இன்று வந்து பார்த்தா இங்கேயும் அவர்கள் இருக்கிறார்கள், மற்ற குடும்பமும் இருக்கிறார்கள். உங்களை நான் அதற்காக அந்த குழுவை மட்டும் சொல்லவில்லை, நான் பார்த்து பல முகங்கள் இருக்கின்றன. இலங்கையிலிருந்து ஒரு குடும்பம் இந்த விழாவிலே பங்கு பெற்றுகிறோம். இது ஒரு பெரிய சிறப்பு. ஒரு பேச்சு கேட்டு இதை தொடருங்கள், விட்டுவிடாதீர்கள். நமது நாட்டு நாம் 30 நாடுகளில் நாம் இருந்திருந்தாலும் கூட மொழியால் ஒன்றுபட்டு நாம் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். இந்த நிகழ்வுகள் திரும்ப திரும்ப நடைபெற வேண்டும் என்று உங்கள் தலைவருக்கு வேண்டிக்கொண்டு என் அன்பான ஆசையை உங்களுக்கு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. உங்களுக்கு ஐயா ஐயா ஒரு கேள்வி கேட்கணும். ஏதாவது உங்களுக்கு என்னென்ன வேறு கேட்கும், அதாவது தயவு செய்து அரசியலில் கை வைக்காமல் பேசுங்க. அரசியலில் வேண்டாம். ஏனெனில் எங்களுடைய நாடு இப்ப அரசியல் சிக்கலில் இருக்கின்ற ஒரு நாடு, பிரச்சனையோடு பாடுகின்ற ஒரு நாடு. இப்போது கொஞ்சம் அமைதியாக இருக்கும். நீங்கள் எதையும் கேளுங்கள், எதையும் கேளுங்கள், அரசியலை விட்டு கேளுங்கள். நான் உங்களுடன் என்னுடைய மாணாக்கருக்கு நேற்று போன வாரத்திலிருந்து தமிழ் இலக்கணத்தை கற்றுக் கொடுத்துருக்கேன். முதல்ல ஆரம்பிச்சு குறியீடு எழுதி ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நேற்றிலிருந்து சொல், பொருள், எழுத்து இந்த இலக்கணத்தை ஆரம்பிச்சிருக்கேன். இதை இந்த டைமில் சொல்லிக் கொடுத்தா நல்லா இருக்குமா, இல்லை இன்னும் வயதாக சொல்லிக் கொடுத்தா நல்லா இருக்குமா? கேள்வி. நான் இப்பொழுது குடும்ப தமிழ் சங்கத்தில் நாங்கள் கணித வகுப்பு நடத்துகிறோம். அந்த கணித வகுப்பிலே நான் ஒரு ஆசிரியராக கற்பிக்கிறேன். அதிலே யாப்பிலக்கணம் கற்பிப்பது நான் தான். இந்த கேள்வி நல்லதொரு கேள்வி. தயவுசெய்து கொஞ்சம் அவதானியுங்கள். குழந்தைகளுக்கு இப்பொழுது என்ன செய்திருக்கிறார், அவர் தொடங்கி இருக்கிறது ஒரு நல்ல முறை. எழுத்து தான் முதலாவது. எழுத்தை முதல் கற்பித்திருக்கிறார். எழுத்து, சொல், பொருள், இது மூன்றும் தான் மிக முக்கியமாக முதல் மாணவர்கள் மத்தியிலே புதைக்க வேண்டிய விஷயங்கள். அது யாவும் அணியும் சற்று சிரமமானது. யாவு என்பது மிகவும் சிரமமானது. ஆனால் கற்று தெளிந்தால் கலந்து போகிறது. நமது தாய்மொழியில் ஆரம்பத்தில் சில விஷயங்கள் இந்த மொழிகளை கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் பின்னால் படிக்க தமிழனுடைய அர்த்தம் அருமை புரியும். ஐயாவுக்கு நான் நினைக்கிறேன், சொல்லும் போதே யாப்பையும் அணியை பற்றி பேசுகிறார். யாப்பும் அணியை பற்றி அவர்கள் கேளுங்கள். யாப்பும் அணி ஆரம்பத்தில் சிரமமானது, அதற்கு பின்னால் கற்றதற்கு பின்னால் மிகவும் எளிதானது. ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் யாராவது பேஸ்புக்கில் இருப்பவர்கள் இருக்கிறீர்களா? தமிழ்ல இருக்கிறீங்களா? தமிழ் மொழியில இருக்கிறீங்களான்னு கேட்கிறேன். இல்ல, நான் இந்த சொன்ன இந்த தமிழ் சங்கத்தில் எழுதிக்க கொண்டு வந்து இல்லையா, எனக்கு ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்க முடியல. தமிழ் வேண்டும். காலை தொழுகையை தொழுது விட்டு நான் உட்கார்ந்து இருப்பது கம்ப்யூட்டர் தான். தொடர்ச்சியாக இங்கு வந்து கிட்டத்தட்ட 100 வெண்பாக்கள். இப்படி ஒரு ரவிவர்மாவின் ஓவியங்கள் எடுத்திருக்கிறேன். ரவிவர்மாவின் ஒரு ஓவியம் எடுத்து அந்த ஓவியத்திற்கு ஒரு வெண்பாடு. வெண்பாடு எழுதுவது கஷ்டமானது, ஐயாவுக்கு தெரியும். யாப்பில் எவ்வளவு சிரமமானது வெண்பாடு. இதுவரை கிட்டத்தட்ட 100க்கு அதிகமான வெண்பாக்களை நான் ஒவ்வொரு நாளும் நான் பதிவு செய்து வருகிறேன். நீங்கள் தமிழில் இல்லாதனால் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதுதான் இந்த அந்த உங்களுடைய தந்தையார் கூட எனக்கு லைன் போட்டிருந்தார். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், தமிழில் நீங்கள் ஆழமான உங்கள் மனதை பதித்தால் நிச்சயமாக நீங்கள் தமிழிலிருந்து விலக மாட்டீர்கள். உங்களால் விலக முடியாது, உங்களை விலக விடாது. மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க தூண்டும். நீங்கள் ஐயா, நீங்கள் கேட்ட கேள்விகளுடைய பதில் இது போதுமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எழுத்து, சொல், பொருள் இவ்வளவும் தெரிந்தால் யாவும் அணியும் இலகுவாகும். வேற ஏதாவது சொல்லுங்க. நீங்க ஊர்ல இருக்கிற வரைக்கும் பசங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுங்க. நான் நாளைக்கு போயிடுறேன். நீங்க அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்ல அப்படின்னு நான் ரெண்டு நாளைக்கு முதல்ல என் மகன் முஸ்லீம் மருமகன் சமைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் போனேன், எனக்கு இன்சூரன்ஸ் அடிச்சுக்கணும்னு இருக்கா. மகன் கேட்டா, அப்பா இப்போதையே டிக்கெட்டை போட்டுடலாமா? இருக்குப்பா போடுறதுக்கா? அதான் போட்டுட்டியே. இல்லை
அடுத்த முறை வாரத்துக்கு ஏப்ரல் மேல நீங்க வந்து அதெல்லாம் இருக்கணும். நம்ம பத்து டிக்கெட் போகணும். ஒன்றும் பேசாது. இப்பதான் அப்படியே அது முடிவு வந்துடாதே. இப்போது நான் சொல்லுகிறேன், இன்று இந்த நிலையை பார்க்கும் பொழுது அடுத்த வருடம் வரலாமா? இவ்வாறான ஒரு சந்தோஷமான ஒன்று கூட இல்லை. என்னுடைய 75 வயசை 20 அடுத்த வருஷம் 73 ஆயிடும். நம்ம 37 வயசு ஆக்கி போடலாம் என்று ஆசை. சொல்லுங்க, நீங்க தமிழ் கேட்கிறேன். தமிழ் வந்து ஒரு பழமையான மொழி, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. பட் ஹிந்தி, சமஸ்கிருதம் அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது, மற்ற உலக மொழிகள் கம்பேர் பண்ணும்போது தமிழ் மொழி இத்தகைய பழமையான மொழி நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். பட் நண்பர்கள்ட்ட சொல்லும் போது அது ஒரு பேச்சுவார்த்தையை தான் சொல்றோம். அது ஒரு அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, எப்படி எந்த அளவுக்கான பழமையான மொழி, அவ்வளோ சிறப்பு எங்களுக்கு தெரியாது. அதை பத்தி கொஞ்சம். நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. செம்மொழி என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். பின்னணியிலே தான் அது செம்மொழி என்ற பெயரை அந்தஸ்தை பெற்றது. உலகத்திலே செம்மொழிகள் எத்தனை? 5 செம்மொழிகள் இருக்கின்றன. அது ஒன்று தமிழ். செம்மொழி ஒன்று ஆவதாக இருந்தால் அந்த செம்மொழி அந்தஸ்து பெற அந்த மொழியில் ஒரு தனித்து அது வேறொரு மொழியும் இருந்து வந்ததாக இருக்கக்கூடாது. அதுவாகவே ஒரு மொழியாக இருக்க வேண்டும். அந்த மொழியிலிருந்து பல கிளைமொழிகள் போயிருக்கு. உங்களுக்கு தெரியும், பாரதியின் பாடல் ஒன்று இருக்கிறது, முன்மை காலையில் படிச்சுக்கிட்டு தமிழ் பாடத்துல என்னென்ன அதை சுற்றி நாளை இந்த மொழிகள் தமிழ் மொழியிலிருந்து கிளைமொழிகள் வந்திருக்கின்றன. அது தாய்மொழியாக இருந்து கிளைமொழியாக பல மொழிகள் வந்திருக்கிறது. அந்த சிறப்பு ஒன்று. மற்றொன்று தொன்மையான இலக்கியங்கள். இலங்கையில தமிழ் மொழிக்கு எத்தனை வயது என்று யாருக்காவது சொல்ல முடியும்? ஒருவராலையும் சரியாக சொல்ல முடியாது எத்தனை வருடம். மிக தொன்மை வாய்ந்த ஒரு மொழி. தொன்மை வாய்ந்த மொழி என்பதும் ஒரு காரணம். பல இலக்கியங்கள் காவியங்கள் தோன்றிய மொழியாக இருக்க வேண்டும். காவியங்கள் நிறைய தோன்றியிருக்கு தமிழ் இலக்கியத்தில். எத்தனை 50 காப்பியங்கள் மட்டும்தான் காப்பியங்கள் அல்ல. வெவ்வேறு தேம்பாவணி கிறிஸ்துவ இலக்கியம், சிவபுராணம் இஸ்லாமிய இலக்கியம். கம்பராமாயணமே ஒரு காவியமாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்றால் அதற்கு மேல் எத்தனை 50 காப்பியங்கள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது. அந்த 50 காப்பியங்களோடு இன்னும் பல காப்பியங்களும் சேர்த்துள்ளார் தமிழ். அந்த சிறப்பு ஒன்று இருக்கிறார். மற்ற மொழிகளுக்கு இல்லாத அந்த சொன்ன அந்த செம்மொழிக்குரிய அந்தஸ்து தமிழ் மொழிக்கு வந்ததுக்கு காரணம் இருக்கிறார். பெருமையோடு சொல்லுங்க, நான் தமிழன் என்று சொல்லுங்க, பெருமையோடு சொல்லுங்க. ஏனெனில் என் மொழி செம்மொழி. சரிதானே? இப்போ ஒரு கொள்கை நான் தமிழன் என்று சொல்லுங்க, பயமில்லாம். இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கு. அதுல வந்து சமஸ்கிருதம் ஃபர்ஸ்ட் வருது. ஸோ கம்பேர் டு சமஸ்கிருதம் தமிழ் அது எந்த ஒரு கிளை அந்த மாதிரி வருதா? இல்லை, தமிழ் மொழியை பொறுத்தமட்டில் சமஸ்கிருதம் ஒரு தனித்த மொழி, ஆங்கிலம் ஒரு தனித்த மொழி, பிரெஞ்சு ஒரு தனித்த மொழி. இவ்வாறு தனித்தனி மொழியாக இருக்கின்றன அவைகள். தமிழ் மொழி ஒரு தனித்த மொழி. நீங்கள் சொன்னது போல மற்ற மொழி வடமொழிகளே நாம் சேர்த்துக் கொள்ளாதீர்கள். வடமொழி சுற்று இசை சொற்களாக நமது மொழிக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன. பல மொழி சுற்று நமது மொழிக்கு உருவாக்க மொழியின் வளர்ச்சி. ஆங்கிலம் வளர்ச்சி அடைந்த மொழி என்பதற்கு காரணம் ஆங்கிலம் பல மொழிகளுடைய பல சொற்களையும் உருவாக்கி கொண்ட ஒரு மொழி ஆங்கிலம். அதுதான் இந்த உடல்மொழியாக இருக்கிறது அல்லவா? தமிழ் மொழியும் அது போன்று பல இசை சொற்கள், சொல்லு திசை சொற்கள், வெவ்வேறு மொழிகளில் இருந்து சில சொற்களை உருவாக்கி கொண்டது. சரிதானே? இப்ப ஜெர்மனியில் நான் படிச்ச ஒரு காலத்தில் இந்த காலத்தில் இங்கே டைக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? ஜெர்மனியில் ஜெர்மன் லாங்குவேஜ் என்ன? கராவட்டை. அந்த கராவட்டை சிங்களத்தில் சொல்றது கழுத்தை சுற்றுதல், களத்தை சுற்றி இருப்பதற்கு சொல்லுவது கரவட்டை. கரவட்டை தீனமா? ஏன்னா கழுத்தை சுற்றி மாலை 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 கரவட்டை தீனம். கழுத்தை சுற்றி இருப்பதற்கு கரவட்டை சிங்களத்தில் இருக்குது. அது சிங்களத்தில் இங்கே கரவட்டை வந்து இங்கே இருந்து அங்கே கொஞ்சம் தெரியல. ஆனால் இப்படி மொழி தொடர்புகள் இருக்கிறது அல்லவா? அதே போலதான் பல மொழிகள் இருந்தும் தமிழ் மொழி சொற்களை உருவாக்கி தேர்ந்தெடுக்கிறது. வேறு ஏதாவது ரொம்ப நல்ல ஒரு கேள்வி. தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் தட். கேட்டது ரொம்ப நன்றி. வேற யாருக்காவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். அரசியல் மட்டும் இருக்காது.
ஒரு கேள்வி. பல காவியங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுல குறிப்பா வந்து திப்பு சுல்தானை எடுத்து அந்த அரசரை பத்தி காவியம் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏன் உருவாச்சு? அதுக்கான மூலக்கூறு, அதாவது அந்த இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த தகவல்கள் எங்கிட்ட சேகரிச்சுங்க, அது எப்படி நடந்தது? ஏன்னா அரசியல் பற்றிய அதாவது அரசியல் நான் சொல்றது வந்து பழைய அரசியல், அரசாட்சி இல்ல அந்த அரசர்களுடைய வாழ்க்கை முறை, அதை பத்தி எழுதணும் அப்படின்னா நம்ம மொழி நடையில அழகா எழுதுறது ஒரு பக்கம் இருந்தாலும் வரலாற்று உண்மைகள் நிறைஞ்சிருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வரலாற்று காவியம் படிக்கும் போது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இன்னைக்கு படிக்கிற காவியம் வந்து வருங்காலத்துல அது ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும், ஒரு தரவா இருக்கும். அப்போ இதோட மூலக்கூறு எப்படி உங்களுக்கு கிடைச்சது? இதுல சம்பந்தப்பட்ட தரவு வந்து எங்க நீங்க எடுத்தீங்க? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. இதற்கு முதல் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி வச்சுக்கிறேன். உங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் எழுதினார் பண்டாரக வன்னியம், பாயும் புலி பண்டாரக வன்னியம் என்ற ஒரு நாவலை எழுதினார். அந்த நாவலுக்கு என்னுடைய இங்கே காட்டப்படுத்த புத்தகம் என்ற பரிசுக்கும் 1970 வருஷத்துக்கு முதல் குடும்ப தமிழ் சங்கத்தின் பரிசு கிடைத்தது. அந்த நாவலுக்கு பரிசு என்னுடைய கவிதை. என்னுடைய ஆரம்ப காலத்தில் எங்கள் இஸ்லாமிய, அதாவது திப்பு சுல்தான் சலாவுதீனை பற்றி எழுதியது. என்னுடைய குரு வந்து எஸ் டி சிவநாயகன் என்பவர் தான் என்னுடைய குரு. நான் சுவாமி விபுலானந்தனுடைய மாணவன். என் தந்தை சுவாமி விபுலானந்தன் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சுவாமி விபுலானந்தனின் மாணவன் நான். இங்கே மண்டாரகவன்னியன் நாவலை நான் எழுதுவதற்கு ஒரு காரணம் என்ன என்றால், என்னுடைய ஆசிரியர் சொன்னார், நீங்கள் உங்கள் சமூகம் சார்ந்த 2 காவியங்கள் படைக்கிறீர்கள், உங்களுடைய சகோதர சமூகம் சார்ந்த ஒரு காவியத்தை நீங்கள் படைக்க வேண்டும் என்று கேட்டார். அப்போதுதான் ஆயக்குடி பண்டாரகவன்னியன் அந்த நாவலை 1500 விருத்தப்பாக்களில் எழுதினேன். அது ஒரு பண்டாரகவன்னியன். அந்த பண்டாரகவன்னியன் வந்து எங்கள் நாட்டு அரசியல ஒரு சித்தர். நீங்கள் திப்பு சுல்தானை பற்றி கேட்டீர்கள். நான் திப்பு சுல்தானை பற்றி நான் ஒரு முறை நான் என் குடும்பத்தோடு இந்தியாவுக்கு போயிருந்தேன். அங்க போன போது மைசூர் அரண்மனை பார்த்தேன். அப்படியே வந்த போது திப்பு சுல்தானுடைய தகவல்கள் எனக்கு சிலர் சொன்னாங்க, இப்படி எல்லாம் இருக்கு, இங்கே போய் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று. நான் அந்த இடங்களை நான் போய் பார்த்துவிட்டு வந்து விட்டேன். எனக்கு ஒரு உணர்வு, அந்த அவருடைய மாளிகை மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு மாளிகை இருக்கிறது, அழிவுற்று நின்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் ஆட்சி செய்த பூமியும் அழிவுற்று போயிருக்கிறது. அவருடைய கோயில், அவர் கட்டிய கோயிலும் ஒரு பள்ளியும் மட்டும்தான் அங்கே இருக்கிறது. இந்த ஊர் ஞாபகம் உங்களுக்கு தெரியும். அந்த இடத்திற்கு பார்க்கும்போது அதை அவ்வளவும் அழிவுற்ற நிலையில் இருக்கிறது. அவர் சம்பந்தமான பல விஷயங்களை நான் தேடின போது பல தகவல்களை நான் பெற்றுக்கொண்டேன். பல நூல்களை வாசித்தேன். நிறைய பல நூல்களை வாசித்த தகவல்கள், அதில் சில தப்பான தகவல்களும் அதனால் முன்வைக்கப்பட்டது. உதாரணத்துக்கு திப்பு சுல்தான் காலத்தில் 300 பிராமணர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று தகவல் செய்தி. இது ஒரு பெரிய அநியாயம் இல்லையா? அதுக்காக நான் அதை தேடி பார்த்தேன். அதற்கான ஒரு விளக்கம் என்னவென்றால், அப்படி ஒன்றும் இல்லாமல் எப்படி என்றால் ஒரு மைசூர் கெசட் அதுல ஒருவர் எழுதியிருந்ததாக ஒரு பேராசிரியர் இந்தியாவில் தமிழகத்தில் குறிப்பிட்டிருந்தார். இதை பார்த்து ஒரு பேராசிரியர் இது தப்பான தகவல் என்று அந்த மைசூர் கெசட்டோடு சம்பந்தப்பட்ட தொடர்பு அப்படி எதுவும் நடக்கவில்லை. ஒரு விஷயம் என்னவென்றால், திப்பு சுல்தான் வாழ்ந்த காலத்திலே திப்பு சுல்தான் அரசியல் பேசக்கூடாது என்றால் இங்கே பேச வேண்டிய கேள்வி, நல்ல கேள்வி. திப்பு சுல்தான் வாழ்ந்த காலத்திலே திப்பு சுல்தான் 10% இஸ்லாமியர்கள் தான் அங்கு வாழ்ந்தார். 90% இந்துக்கள். திப்பு சுல்தானின் மந்திரியார், அவருடைய படைத்தளபதியார், அந்த அமைச்சரில் இருந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் இந்துக்கள். இந்த வாரம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால் மற்றொன்று, திப்பு சுல்தான் எப்படி இறந்தார் என்பது உங்களுக்கு அவருக்கு தெரியுமா? வெள்ளையர்களை எதிர்த்தவர்களிலே திப்பு சுல்தான் முக்கியமானவர். 1750 காலங்களிலே அவருடைய தந்தை ஹைதரை தொடர்ந்து திப்பு சுல்தான் வெள்ளையரை எதிர்த்தார். வெள்ளையரை எதிர்த்தது மட்டுமல்லாமல் அவருடைய மெய்காப்பாளர் சொல்லுகிறார்கள், ஆண்கள் நாங்கள் போய்விடுவோம், தப்பி ஓடுவோம். நான் சொல்லுகிறான், நான் செத்தால் மித்தெடுத்து சாப்பிடுவேன். அவன் அந்த களத்திலேயே செத்த ஒரு இந்திய மரவன் திப்பு சுல்தான் அப்படி பலர் கேட்டுக் கொண்டிருக்கிறது. நான் எழுதினேன் பல பொய்கள். உதாரணமாக
நான் என்னுடைய கடைசியாக ஐயாவுக்கு தந்திரத்திലേക്ക് எல்லா இடம் எல்லாரும் யாரு தெரியுமா? ஒரு தமிழர். அந்த சிங்கள நாட்டை 44 வருடங்கள் ஆட்சி செய்த ஒரு தமிழர். அவனுடைய வாழ்வை இப்போது மறைத்து விடுகிறார். அவனுக்கு எதிர்ப்பாக குற்றம் செய்த துடைகமுனி என்பவரை பெரியவனாக்கி எல்லாம் மறைக்கிறார்கள். அவன் இறந்து அவனுடைய சமாதியை கூட இப்பொழுது துடைகமுனி சமாதி என்று மாற்றிட்டார்கள். வரலாறு மாற்றப்படுகிறது. அது எதிர்கால சந்ததியினருக்கு பொருத்தப்பாடுகள் என்பதனால் சில உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் 3 முறை போனேன். 3 முறை நான் அங்கே மைசூரில் தான் எடுத்து 3 முறை போனேன். பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து நான் அதற்காக செய்தேன். பல 20 நூல்கள் படித்திருந்தார். ரொம்ப சரியா சொன்னீங்க. நான் பேசினதை கேட்டு அழுத்து போயிருக்கேன். இப்படியான ஒரு வாய்ப்பை இன்னைக்கு நான் வீட்டில் போயிட்டு ஒரு எங்க வாய்ப்பு கேட்பா, என்னங்க எல்லாமே இருக்கிறீங்கன்னு கேட்பான். கேட்டதான் போறா. ஏன் தெரியுமா? இந்த இளைஞர்களோடு இந்த வயசு இந்த பொடியங்க 2 பேர் இந்த பொடியங்களோட சேர்ந்து நானும் ஒரு பொடியன் என்ன தெரியுமா? உங்களுடைய ஒற்றுமை, உங்களுடைய ஒற்றுமை, புரிந்துணர்வு, அன்பு, அந்யோன்யம், ஒன்றாக வாழ வேண்டும் என்ற உணர்வு, அந்த உணர்வு இந்தியாவில் இப்போது நடந்து கொண்டிருக்கிற வெள்ளப்பெருக்கிற பல நிகழ்ச்சிகளை பார்க்க முடிகிறது. மதம் மறந்து, இனம் மறந்து எல்லோரும் ஒற்றுமையாக கஷ்டப்பட்டு நீங்களும் பங்களிக்க போகிறீர்கள். அதை அந்த அந்த அழகான காட்சியை நான் இங்கே காணுகிறேன். வாராத வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்வது. ஏதாவது நான் உங்களை நோக்க சொல்லியிருந்தால் சொல்லுங்க. அப்ப நான் பண்ணி பேச மாட்டேன். அதுதான் ரொம்ப சிக்கல். தம்பி ஒரு விஷயம் நான் கேட்டேன். நான் 26 நூல் வெளியிட்டிருக்கிறேன். சில நூல்கள் என் கைவசமே இல்லை. அதை நான் பிறகு எடுக்கிறேன். இப்பொழுது என்னுடைய நீங்கள் வேண்டுமாக இருந்தால், நல்ல கேள்வி, நீங்கள் வேண்டுமாக இருந்தால் நூலகம் என்னுடைய இதுல கூட நீங்க பார்க்கலாம். என்ன அதுல பாருங்க. அதுல என்னுடைய புத்தகங்கள் உண்டு, என்னுடைய நாவல்கள், என்னுடைய சிறுகதைகள், என்னுடைய காவியங்கள் பற்றிய சகல இதுவும் உங்களுக்கு அதுல பார்க்கலாம். நம்முடைய ஐயா ஜின்னாசரபின் அவர்களை கௌரவிக்கும் வகையில் திரு வெங்கடேசன் அவர்களை மேடை கிடைக்கும். சென்ற முறை பண்ணிட்டீங்களா? ஒவ்வொரு தடவை நாங்கள் பண்ணுவோம்.